எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்கத்தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து அமெரிக்க சந்தை நெகட்டிவ்ல தாங்க இருந்தது. நாஸ்டாக் ஒரு 188 பாயிண்ட் டவுனு, டவ் ஜோன்ஸ் ஒரு 256 பாயிண்ட், S&P 500 ஒரு 31 பாயிண்ட் டவுனுங்க. என்ன காரணம் அப்படின்னா, மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் டாரிஃபை கையில் எடுத்திருக்காரு. யூரோப்பியன் யூனியன் மேல நான் வந்து 50% டாரிஃப் போடுவேன் யூரோப்ல இருந்து வரக்கூடிய இம்போர்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு அவங்க சரி வரல அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது போக ஐபோன் யூஎஸ்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காருங்க. இல்ல யூஎஸ்க்கு வெளியில இருந்து இந்தியாவில இருந்தோ சைனால இருந்தோ வந்தா 25% ஐபோனுக்கு டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு. லாஸ்ட் 5 டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நாஸ்டாக் வந்து ஒரு 1.06% கீழே விழுந்திருக்கு. டவ் வந்து ஒரு 2.21%, தென் S&P 500 ஒரு 1.7% விழுந்திருக்குங்க. ஜப்பான் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ஸ்ல 1.1% கீழே விழுந்திருக்கு. இந்தியன் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா 0.64% கீழே விழுந்திருக்குங்க. நேத்து எஃப்ஐஐஸ் நெட் பையர்ஸாக தான் இருந்திருக்காங்க. 1794 crores கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 50 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. 8990 இருக்கு. பிரெண்ட் க்ரூடு $65 இருக்குங்க ஒரு பேரல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரிவுல இருந்து கொஞ்சம் மீண்டும் மேல வந்திருக்கு. 85.17 இந்திய ரூபாயா இருந்தது. நேத்து காலையில 86ஐயும் தொட்டுட்டு அதுக்கு மேலேயும் போச்சுங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிருவோங்க. ஃபர்ஸ்ட் ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து உத்தரப்பிரதேஷ்ல ஒரு புதுசா ஒரு வெல்கம் ஹோட்டலுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேரி கிரீன்ஸ் மதுரா. ஏற்கனவே அவங்களுக்கு உத்தரப்பிரதேஷ்ல 6 ஹோட்டல்ஸ் இருக்குங்க. 479 கீஸ் ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கு. அது போக இப்ப இந்த அக்ரிமெண்ட் மூலமா அவங்களுக்கு ஒரு 120 கெஸ்ட் ரூம் கிடைக்கும். இது ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு நல்ல டெவலப்மெண்ட். அடுத்து லீலா ஹோட்டல்ஸ் ஐபிஓ பத்தி கேட்டிருந்தாங்க. திங்கள் செவ்வாய் புதன்ல ஐபிஓ ஓப்பன் ஆகுதுங்க. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு 3500 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, ஐபிஓக்கு அப்புறம் கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னா 15 rupees தான் இருக்குங்க. கம்பெனியோட கெப்பாசிட்டி வந்து 3553 கீஸ். நம்ம வந்து இதே செக்டார்ல உள்ள மற்ற யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு கெப்பாசிட்டி 13,000 கீஸ், தென் இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு 70,000 கீஸ். ஸோ இது எவ்வளோ சிறிய நிறுவனம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஏற்கனவே ஐடிசி ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு, அதை பத்திரமா வச்சுக்கிட்டாலே போதும். நான் புதுசாக இதை அப்ளை பண்ண போறது கிடையாது. அடுத்து ஹோண்டா நிறுவனத்துல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனிக்கு இந்தியாவில் 4 இடத்துல ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. ஹரியானா, ராஜஸ்தான், கர்நாடகா, குஜராத். இப்ப கம்பெனி என்ன சொல்றாங்க, இந்த 4th ப்ரொடக்ஷன் பிளான்ட் இருக்குல்ல குஜராத்ல, அதுல எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடக்ஷன் லைன் நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக கம்பெனி வந்து 9.2 பில்லியன் ருபீஸ் நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4th ப்ரொடக்ஷன் பிளான்ல இருந்து அவுட்புட் எப்போ வர ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபினான்ஷியல் 27ல வர ஆரம்பிக்குங்க. இப்போதைக்கு ஹோண்டா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் கெப்பாசிட்டி அப்படின்றது 6.14 மில்லியன் யூனிட்ஸா இருக்கு. ஃபினான்ஷியல் 27ல இது 7 மில்லியன் யூனிட்ஸா நாங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களோட 4th ப்ரொடக்ஷன் பிளான் குஜராத்ல 4th ப்ரொடக்ஷன் லைனை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட அவுட்புட் அப்படின்றது 2.61 மில்லியன் யூனிட்ஸா இருக்குங்க ஃபினான்ஷியல் 27ல இருந்து. அடுத்து பயோகான் நிறுவனத்துல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து இன்சுலின் சப்ளை பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அது ஏப்ரலோட முடியுதுங்க. ஏப்ரல்ல இருந்து நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பயோகான் நிறுவனத்துக்கு நல்ல செய்தி. பயோகானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மலேசியால கமர்ஷியல் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே யூனிட்ஸும் இருக்கு. அதை வச்சு அவங்க இன்சுலின் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூருக்கு 10 இயர்ஸ்க்கு மேல சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க பயோகான். அடுத்து கோல் இந்தியா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட்ங்க. கவர்மெண்ட் வந்து கோல் ப்ரொடக்ஷன் ஃபினான்ஷியல் 26க்கு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. 1.15 பில்லியன் டன்ஸா செட் பண்ணியிருக்காங்க. இது ஃபினான்ஷியல் 25ல செட் பண்ண டார்கெட்டை விட கம்மி தான். ஃபினான்ஷியல் 25ல 1.19 பில்லியன் டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க. பட் செட் பண்ண டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அச்சீவ் பண்ணலங்க. 1.05 பில்லியன் டன்ஸ் தான் வந்து கோல் ப்ரொடக்ஷன் இருந்தது. ஸோ ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 25ல எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருந்ததோ அதை விட டார்கெட் வந்து அதிகமாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து கோல் ஃபயர்ல தொடர்ந்து பவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் தான் இருக்காங்க. அதனால கோல் இந்தியா நிறுவனத்தை ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். நல்ல டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் பர்சனலாக அதை கன்சிடர் பண்றது இல்லை. ஸோ இன்னும் ஒரு 15-20 இயர்ஸ்க்கு நம்ம தொடர்ந்து கோல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது நல்லா தெரியுதுங்க கவர்மெண்டோட பிளான்ல இருந்தே. அடுத்து விப்ரோல ஒரு அப்டேட்டுங்க. கம்பெனி வந்து வார்ன் பண்றாங்க, இனி வரக்கூடிய காலங்களில் ரெவன்யூ வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய இமிகிரேஷன் பாலிசிஸ், தென் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி உலகம் முழுக்கவே நீடிக்குது, தென் ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப்.
ஸோ விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிஸ்னஸ் மெஜாரிட்டி எங்கே நடக்கும் அப்படின்னா யூஎஸ்லையும் யூரோப்பியன் யூனியன்லையும் தான் நடக்கும். ஸோ தொடர்ந்து யூரோப்பியன் யூனியனுக்கு இப்போ ட்ரம்ப் அவர்கள் நான் 50% டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்காம போகலாம். அதனால விப்ரோ ஏர்லியராகவே வார்ன் பண்ணுறாங்க ரெவன்யூ ட்ராப் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அடுத்து கேபிஐடி நிறுவனத்தில் ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து ஸ்வீடனில் ஒரு புதிய டெக்னாலஜி சென்டர் இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா யூரோப்பியன் ஓஇஎம்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட இவங்க டைஅப் போட்டுக்கிறதுக்காக இந்த டெக்னாலஜி சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணதன் மூலமா இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் கேபிஐடியோட குளோபல் ப்ரெசன்ஸை அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். கம்பெனி வந்து இப்பயுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஃபியூச்சரில் கீழே இறங்கினா நம்ம அதை பற்றி பேசுவோம். பட் நல்ல நிறுவனம். அடுத்து அசோக் லைலாண்டோட Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 38.4% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ரெவன்யூங்க. கம்பெனி வந்து ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:1 அப்படின்ற ரேஷியோவில் போனஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் தென் போர்டு எல்லாம் அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா போனஸ் ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ 14 இயர்ஸ் அப்படின்றது 2 பிஸ்னஸ் சைக்கிளுக்கு மேலேங்க. ஸோ வேல்யூ அன்லாக்கிங் அப்படின்றதுக்காக நம்ம 2 பிஸ்னஸ் சைக்கிள் வரைக்கும் வெயிட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் சைக்கிளாவது வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 2-3 பிஸ்னஸ் சைக்கிள் போகிறப்ப நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அடுத்த ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது, 0.19% கீழே இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர். சேல்ஸ் வந்து 5.15% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர். ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் 68.93% ஏறி இருக்குங்க. சேல்ஸ் வந்து 4.06% குறைஞ்சிருக்கு. ஸோ ஷேர் ப்ரைஸ் விழுந்தது அப்படின்னா ப்ரைஸ் டு புக் 1.5 கீழே வர்றப்ப நம்மளே அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து JSW ஸ்டீலுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. நல்ல ரிசல்ட்ஸ். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 13.5% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ 3.1% ஏறி இருக்குங்க. கம்பெனி வந்து கொஞ்சம் நெட் டெப்டை குறைச்சிருக்காங்க. இப்போதைக்கு 76,563 crores இருக்கு. டிவிடெண்ட் ₹2.80 ஒரு ஷேருக்கு தர்றாங்க. கம்பெனி வந்து ஒரு 14,000 crore ஃபண்ட் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி போர்டில் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணாங்க. போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க த்ரூ NCDs, ஈக்விட்டி, தென் கன்வெர்டபிள் செக்யூரிட்டிஸ். நம்ம பெரும்பாலும் JSW ஸ்டீலை கன்சிடர் பண்ணுறது இல்லைங்க, ஹையர் டெட் டு ஈக்விட்டி இருக்கிறதுனால. டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோவை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் சாம்வர்தனா மதர்சன் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் பார்த்தோம்னா ஒரு 30க்கு கீழே தாங்க இருக்கு ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ். ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக தான் இருக்கும், 3க்குள்ளே தான் இருக்கும். பட் டெட் டு ஈக்விட்டி 0.78 இருக்கு. நம்ம 0.10க்கு மேலே போனாலே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நான் வந்து இது வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தாங்க பார்க்குறேன். அடுத்து லெக்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்காங்க. கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி ஜீரோங்க, ரொம்ப ஸ்மால் சைஸ் கம்பெனி. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 15 டைம்ஸ் இருக்கு. ப்ரைஸ் டு புக் 2.5 டைம்ஸ் பக்கமாக இருக்குங்க. ஸ்மால் கேப் கம்பெனி. கன்சிஸ்டன்சியா ப்ராஃபிட் வந்து ஒரு 17 கோடி ரூபாய் பண்றாங்க. பெரிய ரெவன்யூ க்ரோத் இல்லை. உங்களுக்கு அந்த நிறுவனத்தை பற்றி தெரியும் நல்லா அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ் கன்சிடர் பண்ணுறது தப்பு இல்லைங்க, கன்சிடர் பண்ணலாம். பட் அந்த கம்பெனிஸை நம்ம ரொம்ப தரவாக வாட்ச் பண்ணணுங்க, இன்க்ளூடிங் பேலன்ஸ் ஷீட்டு, தென் ப்ரொமோட்டர்ஸ் யார், அவங்க ப்ளஸ் பண்ணி வச்சுருக்காங்களா, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நியூஸ் அவ்வளோ சர்வசாதாரணமாக வெளில வராதுங்க. பெரிய இஷ்யூ வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். சின்ன சின்ன நியூஸ் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு, அக்ராஸ் த செக்டார் 2 ஸ்டாக் மட்டும் நல்ல ஸ்டாக்காக சொல்லுங்கள். ஒவ்வொரு செக்டார்லையும் 2க்கு மேலே வேணாம், உங்களுக்கு 2 ஸ்டாக் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆட்டோ செக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 இருக்குங்க, நம்மள்ட்ட 2 தான் இருக்குது. ஹீரோ ஒன்று, டாடா மோட்டர்ஸ் ஒன்று. அடுத்து ஃபார்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி. அடுத்து ஐடின்னு எடுத்துக்கிட்டோம்னா விப்ரோ, HGS. அடுத்து பேங்கிங்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க். அடுத்து மைக்ரோ ஃபினான்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, முத்தூட் மைக்ரோஃபின். இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ICICI லம்பார்ட், தென் ஸ்டார் ஹெல்த். தென் எனர்ஜி செக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அமர் ராஜா, தென் டாடா பவர். தென் ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ் அந்த செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாமஸ் குக்கு, தென் MHRIL. மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல். தென் கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாடா கெமிக்கல்ஸ் மட்டும்தான் நான் கன்சிடர் பண்றேன், வேற எந்த கெமிக்கல்ஸையும் நான் பார்க்கறதே இல்லை. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன்னா L&T, HCC, ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ நான் 2 ஸ்டாக்கை மட்டும்தான் செக்டாருக்கு பிக் பண்ணுவேன் அப்படின்னா இந்த 2 ஸ்டாக்கை தாங்க பிக் பண்ணுவேன். இதில் எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும் அப்படின்னா, பேங்கிங்ல எதுக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் எடுக்கிறீங்க, மற்ற பேங்க் எல்லாம் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி வருங்க. நம்ம வந்து 1, 2, 5, 10 கன்சிடர் பண்ற ஆளுங்க. நம்மளுக்கு நிறைய ஸ்டாக் வந்து வேணும், ஆனால் பொறுமையாக தான் கன்சிடர் பண்ண முடியும் நம்மளால. ஸோ இதெல்லாம் அவ்வளோ சர்வசாதாரணமாக இன்னும் 2-3 வருஷத்துக்கு ஏறாது பெரிய லெவலுக்கு. ஸோ தொடர்ந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு இது 2ம் எனக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இண்டஸ்இண்ட் பேங்க் இப்போ தான் பல சிக்கல்கள்லேருந்து வெளில வந்திருக்கு. ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி இப்போ ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஃபினான்ஷியல் இயர் 26 ஆரம்பிச்சிருக்காங்க.
தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எப்போ இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ தொடர்ந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் எனக்கு நல்ல வசதியாக இருக்கும். இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.